வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ, கோயம்புத்தூர், சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்ப் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் 3லேயுமே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம், அதாவது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நைட்டு ஃபுல் டே வந்து ஒர்க் பார்த்துருக்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளுடைய ஏஜ் ஆயிடுச்சோ அப்படிங்கிறது ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. சரி, ஒர்க் பண்ணி பார்ப்போமே நைட்டு ஃபுல்லாமே அப்படிங்கிறதுக்காக நேற்று 10:30க்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இடையில லஞ்ச் டைம், அவ்வளோதான். லஞ்ச் டைம் கொண்டு தான் போயிட்டு திருப்பி வந்துட்டு ரெண்டாவது ஒர்க் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தோம். அதேமாதிரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு, அதாவது லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு, நைட்டு லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு எந்திக்கவே இல்லை. காலையில் 4:30 வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துருக்குறேன். இது நினைக்கலாம் நிறைய பேர், இது என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு கஷ்டம்தான். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து யாரு கூடயும் நம்ம பேசாமல் நம்ம வேலையை மட்டும் செய்கிறது, ஒன்லி வேலையை மட்டும் சிந்தனை எதுவுமே எங்கேயும் இல்லாமல் நம்மளுடைய வேலையில் மட்டும் அந்த கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நைட் டைம் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க கூட பேசி கொடுத்துட்டு நம்ம வேலை செய்கிறது வேறு. ஆனால் நம்ம முழு கவனமும் நம்ம மண்டையில் இருக்க எல்லாமே ஃபுல்லாமே, அந்த கவனம் ஃபுல்லாமே அந்த ஒர்க்கில் இருக்கும்போது ஒரே இடத்துல உட்காந்து, அதாவது நகரவும் முடியாது. சரி, எந்திரிச்சு நடந்து வேலை பார்க்குற வேலையும் கிடையாது. ஸோ உட்காந்து தான் நம்ம செய்யணும். உட்காந்துட்டு கண்டினியூஸாக உட்காந்து அந்த வேலை செய்யணுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் இதையும் தாண்டி நிறையா நண்பர்கள் கஷ்டப்படுறாங்க. இது நம்மலாம் அதை பார்க்க போனால் நம்ம கொஞ்சம் கம்மி தான். பட் இதையும் தாண்டி நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கண்டினியூஸாக 2 days 3 days வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை தான். ஆனால் நம்ம வந்து இது ஏன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஏஜ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்துச்சு எனக்கு. சரி பார்ப்போமே, ஒரு நாள் நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணி பார்ப்போமே. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அர்ஜென்ட்டு ஆர்டர்களும் இருந்துச்சு. ஸோ நைட்டு வேலை பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக நேற்று யதார்த்தமாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 7:45 ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நைட்டு ஃபுல்லாமே ஒர்க் பார்த்து 3 ஆம்பையுமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஒவ்வொன்றா டெஸ்டிங் போட்டு ஒரு 2 days டெஸ்டிங் போட்டு லைன் பை லைனாக நம்ம இடத்துல டெலிவரி கொடுக்கக்கூடியது தான். இதில் நைட்டு ஃபுல்லாமே நமக்கு கூட இருந்தது ஒரே நண்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவி தான். ஃபுல்லாமே சாங்கை போட்டுவிட்டு 19 hits சாங்கை போட்டுவிட்டு 90 hits போட்டுவிட்டு நம்ம ஆளை கேட்டுட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான். நைட் டயத்தில் ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கும் இருக்காது. நமக்கு வெளியில் சத்தங்கள் எல்லாமே அமைதியாக இருக்கும். ஊரே அமைதியாக இருக்கும்போது நம்ம லைட்டாக மைல்டாக சாங் வச்சுவிட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். விடிய காலம் ஒரு 5:30க்கு தான் எந்திரிச்சு கொஞ்சம் தூக்க கலக்கம் இருந்துன்ட்டு மெயின் ரோட்டில் போய் நம்ம டீ குடிச்சிட்டு திருப்பி வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டுமே அப்படிங்கிறதுக்காக, லென்த் வீடியோ போடணுமேங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். ஆனால் நல்ல டயர்டு, சரியான டயர்டு. அதாவது தூக்கம் சுத்தமாக இல்லை. அதுவும் நேற்றுலேருந்து ஆரம்பித்தால இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக வேலை பார்த்துருக்கோம். இதில் இன்னொரு ஹைலைட்னால், நேற்று வெயிலில் ஒரு வண்டி வேலையும் பார்த்தேன். ஸோ அந்த வண்டி வேலையும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்த்து அந்த வண்டி வேலையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அந்த வெயில் அந்த சூட்லேயே அடுத்த நம்ம கடை ஒர்க்கும் கண்டினியூஸ் தான். அப்படியே கண்டினியூஸாக பார்த்தது இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்குது. இனிமேயும் போய் நம்ம தூங்க முடியாது. ஸோ இன்றைக்கி சண்டேனால வெளியில் போகிற வேலைகள் இருக்கிறனால இனிமேல் தூங்க முடியாது. இனிமேல் நைட்டு தான், சாயந்தரமான தான் தூங்கினா உண்டு. இது ஒரு பெரிய விஷயமானு நினைக்கலாம். இது தூங்காமல் இருக்குது, நீ சம்பாதிக்கிறதுக்கு தானே நீ தூங்காமல் இருக்கன்னு கூட நீங்கள் சிலவங்க நினைக்கலாம். சம்பாதிக்கிறதுக்குங்கிறது இது வழி கிடையாது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். அதாவது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பிடிச்ச வேலையாக செய்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெடிமேட் ஆம்ப் கூட வாங்கி சேல் பண்ணிட்டு போயிடலாம். பிராண்டட் ஆம்ப் கூட வாங்கி நம்ம சேல் பண்ணிட்டு போயிடலாம். அதில் கூட நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு மாங்குன்னு செஞ்சு நம்ம சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. சம்பாதிக்கிறோன்னா எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட், நமக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நம்ம செஞ்சு நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது வந்து அதோட
ஒரு சந்தோஷமே வேறு. ஏதோ கிடைக்கிறத வாங்கி விற்கிறத விட நம்ம ஆம்ப்பு, நம்ம போர்டு, நம்ம வயரிங் அப்படின்னு பண்ணி நம்ம கொடுக்குறதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே அது வேறு. நானில் என்ன சார்ந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் இது தான். ஏன்னா இந்த ஆடியோவை விரும்பி செய்கிறவங்க எல்லா டெக்னீஷியனுமே இதை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, அவங்க செஞ்சு அவங்க கைப்பட செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியே இருக்கும். அது சின்ன ஆம்பாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஆம்பானாலும் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். இது வந்து ஆடியோ ஃபீல்டில் இருக்க எல்லா டெக்னீஷியனுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா அது ஆடியோங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும். சும்மா சாதாரணமாக 4 வயரை சால்டர் பண்ணிட்டா பாடிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ப்ராப்பராக பண்ணும்போது எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே இருக்கும். அதுக்கு ரெடிமேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதை வாங்கி நம்ம கொடுக்குறோம், அப்படியே அவ்வளோதான் கொடுக்குறோம். ஆனால் நாளைக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ரிமோட் தொலைஞ்சிருச்சுன்னா கூட நம்ம எங்கே சோறு முற்றிட்டு அலைய முடியாது. அது நம்ம ஒரு பெரிய கஸ்டமராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு அடுத்தது வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறம்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் நம்ம அசம்பிள் லேம்ப் அப்படிங்கிறது கிடையாது. அந்தமாரி பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. நம்ம எதாக இருந்தாலும் நம்ம உடனே சர்வீஸ், நம்மளை பொறுத்த நம்ம ஆம்பை பொறுத்த மட்டுக்குமே கையோடய நம்மளை சர்வீஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். ரொம்ப ரேர். அதாவது ஏதாவது ஸ்பீக்கர் லைன் முட்டை வச்சு ஏதாவது ஷார்ட் பண்ணி கொண்டு வந்தால் தான் மோஸ்டபிள் கம்ப்ளைண்ட் வர்றது. மற்றபடி பாடிட்டுருக்க ஆம்புங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம டெய்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே டெஸ்டிங்கோடு தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுக்காக எந்த ஒரு பிராண்டட் ஆம்பையும் நான் குறை சொல்லலை, நல்லாவே தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக்குங்கிறது நம்ம நம்ப முடியாது, சில சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள். அவங்க வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டில் ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஆம்பு ப்ராப்ளம் ஆகும்போது அது சர்வீஸுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்ல வந்தோமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிராண்டட் ஆம்பையும் நம்ம வந்து இதில் குறை சொல்ல வரலை. இதில் அசம்பிள் ஆம்புங்கும்போது நம்ம என்ன பவர் ஃப்ளக்சுவேஷன் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் நம்ம சொல்ல வரோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆம்ப் அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒன்றா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். அது 9025995741. இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் என்னுடைய நம்பர், வேறு எந்த நம்பருமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், 9025995741 என்னுடைய ஒரே நம்பர் தான். வாட்ஸ்அப் நம்பரும் இது தான், என்னுடைய மொபைல் நம்பரும் கூட. ஏன்னா நிறைய 2-3 நம்பர் வச்சு அதை நம்ம அந்த கால் பண்ண இந்த காலில் எடுப்பாங்களா இந்த கால் எடுப்பாங்களா அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை இஷ்யூ வரனால தான் நம்ம ஒரே நம்பராக வச்சுருக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு நம்பர்லேருந்து எந்த கஸ்டமருக்கும் நம்ம கூப்பிடவே மாட்டோம். கண்டிப்பாக யாருக்குமே கூப்பிட மாட்டோம். ஏதாவது கூப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் கால்ஸ் வரும். ஸோ ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த நம்பர் மட்டும்தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வேறு எந்த நம்பரும் கிடையாது. ஏன்னா நிறையா செல் நம்பர் வச்சு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்டில் உங்கள் நம்பரை தயவு செய்து நீங்கள் போடாதீங்க. உங்கள் அந்த கமெண்டில் நீங்கள் டைப் பண்ண நேரத்துக்கு வீடியோவில் என்னுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பரை எடுத்து டயல் பண்ணி என்கிட்ட பேசிடலாம். எடுக்கலை அப்படின்னா ஒரு 1/2 hour கழித்து கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பேன். எதுக்கு அப்படின்னா நான் ஃபோன் வந்து நான் ஒரு ஆள் தான் பார்த்துட்ருக்குறேன். நம்ம ஆள் போட்டு இது வந்து நம்ம வந்து பேச சொல்லல, நம்ம ஒரு ஆள் தான் பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா கஸ்டமர் என்ன ரிக்குவயர்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது என்னால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. நம்ம ஒரு சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு ஆள் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியாது. ஸோ உங்களுக்கு என்ன ஆம்ப் வேணும் சார், ஸ்டீரியோவா 2.1 5.1 அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அவங்க டீட்டெயிலாக கேட்க மாட்டோம். இப்போ அவங்க என்ன ஆம்ப் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மன்னா அப்படி கிடையாது. அவங்க டீட்டெயிலாக கேட்டு அப்படிங்களா அவங்களுக்கு எந்தமாரி எதிர்பார்க்குறாங்க, லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட்டா மீடியம் பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நான் ஒரு ஆள் தான் இந்த மொபைல் ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா ஒர்க்கும் நம்ம ஒரு ஆள் பார்க்குறதுனால முடிய மாட்டேங்குது. சில டயத்தில் ஃபோன் எடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த டயத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் தாராளமாக மெசேஜ் போட்டு விட்டுலாம். காலையில் நான் எந்திரிச்ச ஃபஸ்ட்டு டைமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா கஸ்டமருக்குமே என்னுடைய ரிப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலையே. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிற ரிப்ளை கிட்டத்தட்ட ஒரு 8:30 வரைக்கும் நான் பண்ணுவேன். எல்லா கஸ்டமருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன்.
ஆனால் சென்ட்ரு டைம் அதாவது பகலில் எந்த டயத்துலையும் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலை. ஸோ அதனால் என்னுடைய சூழ்நிலையை இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் ஒர்க் பார்க்குறதும் அதேமாரி ஒரு ஆள் தான். நம்ம ஆளை போட்டுலாம் தனித்தனியாக ஆப்பு நீங்கள் போர்டை மாட்டுங்க, நீங்கள் ஒயரிங் பண்ணுங்க, நீங்கள் சால்டர் பண்ணுங்க, நீங்கள் பேனல் மாட்டுங்கன்னெலாம் ஆள் தனித்தனியாலாம் போடல. எல்லாமே நான் ஒரு ஆள் தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணுறோன்னா அது எந்த இடத்துல கிரவுண்ட் அடிக்கணும், எந்த இடத்துல பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். இது ஆள் போட்டு செய்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த போர்டை மாட்டணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தாண்டி வந்து அந்த போர்டு எப்படி மாட்டணும், எந்த ஆங்கிளில் மாட்டணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு போர்டை மாட்டுறோம், அவ்வளோதான், ஸ்க்ரூ பண்ணுறோம், அந்தாங்க முடிஞ்சு என் வேலை. அது வந்து ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. அதனால தான் வந்து நான் வந்து ஒரே ஆள் உட்காந்து பொறுமையாக அசம்பிள் பண்ணாலும் பெரிய ஆம்பு ஃபுல்லாமே நம்ம ஒரு ஆள் தான் உட்காந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இது ஆள் போட்டு நம்ம செய்கிறதே இல்லை. இது ஆள் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் கொடுத்துடலாம், ஈஸியாகவே முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டாக் கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். ஆனால் எனக்கு அந்த ஒர்க் எனக்கு பிடிக்கல. என் கைப்பட நம்ம செஞ்சு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து என் கைப்பட செய்யணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஏன்னா கஸ்டமர் ஆம்பிளிஃபயர் வாங்குகிறாங்கன்னா என்ன நம்பி தான் வாங்குகிறாங்க. ஸோ அதனால் அவங்க நம்பிக்கைக்காக தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். டைம் வாங்கியும் மினிமம் ஒரு 20 நாள் 25 நாள் டைம் வாங்கிக்குவோம். ஆம்பு மாடலை பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த டைமிங் எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று காலையில் ஆன் பண்ண சால்ட்ரிங்கு இன்றைக்கி ஃபுல்லாமே இன்றைக்கி காலையில் வரைக்கும் கண்டினியூஸாக அது ஆனில் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆம்பையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ப்ராப்பராக 2 days 3 days டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிறோம். இப்போ ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுற்றிலும் பேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேட் பிளாக்கும் சென்டரில் பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அடித்த 3 ஆம்பிலையுமே இதே மாடல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா 5.1ல் 14 மாஸ்பெட் போட்டு பண்ண ஆம்பு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5.1 தான், அது 18 மாஸ்பெட்டு, அதாவது சப்புக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் போட்ட ஆம்ப் அது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 26 மாஸ்பெட் ஆம்பு தான் நம்ம இன்னொன்று, அதுதான் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆம்ப் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்காக தனி சுவிட்ச் கொடுத்துருவோம் எல்லா ஆம்புக்குமே. அடுத்தால சப் ஃப்ரீக்வன்சியாக அப்புறம் டோட்டல் வால்யூமுக்காக நம்ம தனியாகவே நம்ம கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நண்பர்களே கொஞ்சம் டயர்டு, சரியான டயர்டு, அந்த தூக்கம் இல்லைன்னொன்னே ரொம்ப டயர்டு. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் பேசுகிறேன். எதுவும் தவறுதல் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பேசினதில் யாரையாவது புண்படுற மாரி இருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு தூக்க கலக்கத்தில் யாராவது மனசை புண்படுற மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் தான் பேசிகிட்ருக்கேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு மட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்காக மட்டும் தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஏன் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்புக்கு 8+8 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா பேஸ் பஞ்செல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியே கேட்டிருந்தாங்க. அவங்க தேவைக்கேற்ப தான் இந்த ஆம்பை அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது 26 மாஸ்பெட் ஆம்பு லாஸ்ட் டைம் ஒரு 5 ஆம்பு கிட்ட நம்ம அடித்தோம். அது வீடியோவில் கண்டிப்பாக போட்டிருந்தோம், அதையும் போட்டிருந்தோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து இன்றைக்கி நைட்டு உட்காந்து முடித்த ஆம்பு தான் இது. நைட்டு ஒரு 11:30க்கு நம்ம எடுத்தேன், காலையில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நைட்டில் வந்து ஃப்ரீ மைண்டாக இருக்கிறதுனால நம்ம டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்காக இந்த பவர் சப்ளை செக்ஷனும் இது சப்வூஃபருக்காக பவர் சப்ளை செக்ஷனும் தனித்தனியாக நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம ஆம்பில் யூஸ் பண்ணுற எல்லா டிரான்ஸ்ஃபார்மருமே இஎன்டு தான் இருக்கும், பியூர் காப்பர் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து டொரடைல் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா டொரடைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க காயில் வந்து நம்ம வந்து காப்பராக இல்லை அலுமினியமாக நமக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், சுரண்டி பார்த்தாலே வெளியிலேருந்து சுரண்டினாலே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம அதிகபட்சம் நம்ம வந்து இது தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம், நம்ம இஎன்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் வந்து பியூர் காப்பர் நம்ம இதில் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலே நல்ல பக்காவாக நம்ம வந்து பைண்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு ஆம்ஸ் இதிலே நல்லாவே கிடைக்குது. நம்ம ரெகுலராக ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இஎன்டு தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக 50
10 மெட்டல் டயோடும் 4 கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும் இன்னொரு சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் ரெண்டுமே நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 சேனலுக்காக நம்ம IRF போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.2 mm திக்னஸ் 16 இன்ச் டெப்த் கேபினெட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் நிறைய டெக்னீஷியன் கேபினெட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மரில் 3 டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்றினீங்கனாலும் பெண்ட் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 1.2 mm திக்னஸில் போட்டிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேக்கிங்கோட 7 கிலோ வருது கேபினெட்டு மட்டுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசித்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆம்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பு தான் இது. HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய ஆம்பு தான். அது மட்டும் இல்லாமல் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அவ்வளோ நீட்னஸாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையாக உட்காந்து செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக செஞ்சு நல்ல ஒரு ஆடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 26 மாஸ்பெட் ஆம்பு தான் இது. நிறைய கஸ்டமர் இது லைக் பண்ணுறாங்க. இந்த ஆம்பை நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு தான் வரோம். அடுத்த ஆம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 தான் நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கிறது தான். சப்புக்கு மட்டும் 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண ஆம்பு தான் அது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய போர்டு தான். இதுலேயும் வயரிங் பார்த்தீங்கனாலே நீட்னஸாக பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு நீட்னஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ரிவ்யூ நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. என்னால் அப்லோட் பண்ண முடியல. கஸ்டமர் யாரும் தவறுதல் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லாரும் வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் பிஸி ஷெடியூல் இருக்கனால நம்மளால் வந்து அதை அப்லோட் பண்ண முடியலை. கண்டிப்பாக வந்து நான் ஃப்ரீ டைமாக 1 by 1 நான் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன். ஆனால் கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்த வீடியோஸ் எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சி ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்பணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கஸ்டமர் சைட்லேருந்து நிறைய கஸ்டமர் அனுப்பியிருக்கீங்க, அவங்களுக்காக பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கஸ்டமர் வீடியோ எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த கேப் கிடைக்கிற நேரத்தில் டக்கு நான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா ஒரு ஆள் நான் பார்க்குறதுனால இவ்வளோ சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணுறது நம்ம தான், அடுத்தல ஃபாலோ பண்ணுறது நம்ம தான், ஃபோன் அட்டன் பண்ணுறது நம்ம தான், ஒர்க் பார்க்குறது நான் தான். ஸோ அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் எல்லாமே ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பண்ணுறதுனால டைம் ஆகும் எல்லா விஷயத்துக்குமே. ஸோ நீங்கள் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே நம்பர் தான் என்னுடைய மொபைல் நம்பர், அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக, லாங் வீடியோ போடணுங்கிறக்காக இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெலிவரி கொடுத்துட்டே வரேன். அடுத்தால நேரில் வந்த கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துற வீடியோவும் இருக்குது, அடுத்தால நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகும்போது அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எதுவும் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இல்லை என் சைட்லேருந்து எதுவும் மாற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எது தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்டு, பவர் சப்ளை போர்டு எல்லாமே நம்ம வெளியில் கொடுத்துட்டு வரோம். தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோவும் கீழே போட்டிருக்கிறேன். நம்ம பவர் சப்ளை கிட்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். ஏன்னா நிறைய பேர் பவர் சப்ளை போர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே சால்டர் பண்ணி பெரிய சால்டரிங் போட்டு நம்ம பக்காவாக சால்டர் பண்ணி கொடுக்குறதுனால எல்லா ஆப்ஷனும் அதில் ஈஸியாக வந்துடுறதுனால அங்கே கஸ்டமருக்கு நிறையவே ஈஸியாக இருக்குது அந்த டெக்னீஷியனுக்கு அவங்களுக்கு வேறு ஒர்க்குக்கு. ஸோ முடிஞ்சால் நம்ம 5 சேனல் போர்டு எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.